ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல ரீசெண்டா வரக்கூடிய கமெண்ட் எல்லாமே என்னோட சேனலுக்கு ரீசெண்டா இருக்கக்கூடிய இந்த 1 வீக்ல வியூஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிருச்சு. என்ன பண்றதே தெரியல. அதே மாதிரி வாட்ச் ஹவர்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட சேனல்ல ரீசெண்டா போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தம்ப்லைன் எப்படி கொடுக்கணும், எந்த இடத்துல எண்ட் ஸ்கிரீன் செட் பண்ணணும், அப்புறம் சின்ன சின்ன யூடியூப் சம்பந்தமான டிப்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே நம்மளோட சேனல்ல பார்க்கறதோடு மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணி ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும் போதும் அந்த சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணணும். அப்புறம் தான் ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து அனலைஸ் பண்ணணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த முறையில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். வீடியோ அப்லோட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். 2 டைப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறதுல. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் வீடியோஸ் இருக்குமா கேலரியில், அதை எடுத்து அப்படியே போட்டுட்டு அதில் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்லைன் எல்லாமே கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணிடுவோமா. இப்படி நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 25% மட்டும்தான் நமக்கு வியூஸ் கிடைக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வியூஸ் வந்து எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப் 2 இப்போ நான் சொல்ல போகிறல இந்த மெத்தடில் நீங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா 100% நம்மளோட வியூஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நிறைய நியூ பீப்புளுக்கு நம்மளோட சேனலோட வீடியோஸ் எல்லாமே போய் சேரும். அந்த மெத்தடை நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கமெண்ட்ல கேட்டது வந்து எந்த மாதிரி வீடியோ ப்ராப்பராக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஒரு சூப்பரான ஆன்சராகவும் சூப்பரான வீடியோவாகவும் இருக்க போகுது. நான் உங்களுக்கு சைடில் பிக்சர் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்மளோட கூகுள் குரோமை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளோட கூகுள் குரோம் ஓப்பன் பண்ண அப்புறம் அதில் என்ன டைப் பண்ணிக்க போகிறோம், youtube.studio.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக லாகின் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நம்மளோட சேனல் தான் ஓப்பன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே மெயில் ஐடியில் நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட சேனல் வச்சுருப்போம். அதனால் நம்மளோட சேனல் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சைடில் லோகோ இருக்கும், அது கிரியேட் பக்கத்தில் அதை கிளிக் பண்ணி ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்து நம்மளோட இப்போ அப்லோட் பண்ண வேண்டிய சேனலை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்னோட சேனல் உமா ஃப்ரம் தென்காசி தான் ஓப்பனில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து சொல்ல போகிறேன் பாருங்க. இது அந்த கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே அப்லோட் வீடியோஸ் வந்து அதுதான் நம்மளுக்கான பிளேஸ். இந்த இடத்துல தான் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கேலரிக்கு தான் இந்த சர்ச் ஃபைல் போகும் மொபைலில். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட வீடியோ இந்த இடத்துல பிளேஸ் ஆகிரும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பிளேஸ் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிளேஸ் ஆன பிறகு இதில் நம்ம ஒரு 5 விதமான ஆப்ஷனை வந்து நம்ம வந்து செட் பண்ண வேண்டியிருக்கு. இதுதான் நமக்கு ப்ராப்பரான மெத்தடு. இந்த மெத்தடில் நம்ம அப்லோட் பண்ணால் தான் நமக்கு காப்பிரைட் ஆகக்கூடிய இடம் எந்த இடம் அப்படின்னு நம்ம பேஸ்ட் பண்ணும்போது, அதாவது அப்லோட் பண்ணும்போதே நமக்கு ப்ராப்பராக காட்டிடும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைட்டில் இருக்குது, செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அடுத்து தம்ப்லைன் இருக்குது. இப்போ நான் இதில் வந்து காட்டுறேன் பாருங்கள், யூசர் ஃபைல் நேம்ட்டு. நான் இந்த இடத்துல என்னோட வீடியோவோட ஃபைல் நேம், அதாவது நான் என்ன டைட்டில், என்ன ரிலேட்டடாக வீடியோ செட் பண்ணணும் அது ரிலேட்டடாக இந்த ஃபைல் நேமை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது சிஸ்டமில் பண்ணும்போது நம்மளோட வீடியோவோட ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஒரு 20% அளவுக்கு வியூஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மொபைலில் அப்படியே எடுத்து பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கேமரா ஆப் அல்லது எடிட் பண்ண ஆப் இருக்குல்ல, அதோட நேம் தான் ஃபைல் நேமாக நமக்கு இருக்கும். ஆனால் நான் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால இது ஃபைல் நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. அடுத்து நம்ம வந்து ஸோ மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா சிந்தட்டிக் கண்டென்ட் ஆப்ஷன் இருக்கா. இந்த சிந்தட்டிக் கண்டென்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட வீடியோவில் உண்மைக்கு புறமான கருத்து, அதாவது யாரோ ஒருத்தங்க பேசின மாதிரி உள்ள கருத்தை அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க, ஆனால் அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உண்மைக்கு புறமான கருத்தை நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா சிந்தட்டிக் கண்டென்ட்ல எஸ் சொல்லணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நோ கிளிக் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனல் அந்த மாதிரி கிடையாது. நோ அப்படின்னு கிளிக் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா டேக் இருக்குது பாருங்க. நம்மளோட டேக்ல நம்ம என்னெல்லாம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்மளோட டேக்ல நம்மளோட சேனல் நேம் தான் நம்ம கொடுக்கணும். நம்மளோட சேனல் நேம் கொடுத்தாச்சு, ஹேஷ்டேக் உமா ஃப்ரம் தென்காசி கொடுத்தாச்சு. அப்புறம் யூடியூப் டிப்ஸ் கொடுக்குறனால யூடியூப் டிப்ஸ் கொடுத்தாச்சு. பிகினர் யூடியூப் யூஸ் பண்ண மாதிரி ஒரு 4-5 டேக் வந்து கொடுத்தாச்சு. இப்போ டைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இந்த இடத்துல நம்ம சேனலுக்கு மக்களுக்கு கேட்சியாக இருக்கக்கூடிய, அதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய டைட்டிலில் கொடுக்கணும். அதே டைமில் நம்ம சேனலில் எந்த விதமான கண்டென்ட் நம்ம பேசியிருக்கோமோ அந்த ரிலேட்டடாக மக்கள் எப்படிலாம் சர்ச் பண்ணுவாங்களோ அது எல்லாமே நம்ம என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். என்னோட இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து எதை பற்றினதாக இருக்குது,
ஒய்டி ஸ்டுடியோவில் ஒரு ஃபில்டர் வந்து செட் பண்ணக்கூடிய வீடியோவாக இருக்குது. இந்த வீடியோ நான் போன நைட் அப்லோட் பண்ணல, அந்த வீடியோ தான் இது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் டைட்டில் வந்து கொடுத்துக்கிறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனும் நம்ம வந்து டைப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தம்ப்லைன் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து யூடியூப்காரங்களே 3 விதமான தம்ப்லைன் கொடுப்பாங்க. இதில் ஏதாவது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து தம்ப்லைன் ரெடி பண்ணி இதில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ அதில் வந்து அப்லோட் பண்ணலை. லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதில் பிளேலிஸ்ட்டில் நம்ம செட் பண்ணவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், நான் இது வந்து நம்மளோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு கண்டென்ட்டாக இருக்கிறதுனால நான் பிளேலிஸ்ட்டில் வந்து செட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து யூடியூப் டிப்ஸ்னு உங்கள் பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லா இதுவும் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லா விதமான செட்டிங்கும் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் கொடுத்துருக்க மாதிரியே உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணும்போது, அதாவது ஒரு வீடியோ மட்டும் இல்லை, ஒவ்வொரு வீடியோவும் இந்த முறையில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இப்போ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நமக்கு அந்த டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ மானிட்டேஷன், இது வந்து நம்மளோட சேனல் மானிட்டேஷன் ஆனிச்சுன்னா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வரும். ஆட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து ஆடில் உள்ள அந்த சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து கைட்லைன்ஸ்க்கு உட்பட்டு தான் இந்த வீடியோ இருக்குதா, அதாவது எந்த ஒரு கைட்லைன்ஸையும் மீறாமல் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். வைலன்ஸ் இருக்குதா, அடல்ட் கண்டென்ட் எதுவும் இருக்குதா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு அந்த சைடில் ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கிறேன். இது கிளிக் பண்ண உடனே நமக்கு தேர்ட் ஆப்ஷனும் முடிஞ்சு போச்சு. இந்த மூணு விதமான டாபிக், அதாவது 3 டாபிக் நம்ம கிராஸ் பண்ணி வந்தாச்சு. அடுத்து தான் நமக்கு முக்கியமான ஒரு எலமெண்ட் வரப்போகுது, அதாவது வீடியோ எலமெண்ட். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க வீடியோவில் லாஸ்ட்டில் நம்மளோட வீடியோ எப்படி கொடுக்குறதுன்ட்டு. அது இங்கே தான் இருக்குது பாருங்கள், ஆட் எண்ட் ஸ்க்ரீன் இருக்கா, அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவை நம்ம இந்த இடத்துல எலமெண்ட் வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். இது எப்படி நம்மளோட மொபைலில் இந்த ஆட் எலமெண்ட்டுக்கு செட் பண்ணணும், அதாவது எண்டு ஸ்க்ரீனும் ஐகார்டும் எப்படி செட் பண்ணணும் மொபைல்லே அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ, மோஸ்ட் வீடியோ, அது கூட ரீசெண்டாக போஸ்ட் பண்ண வீடியோ, இல்லை நமக்கு விருப்பமான நம்ம இந்த சேனலில் இந்த வீடியோ நம்ம பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிற வீடியோ நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் 2 வீடியோ செட் பண்ணிவிட்டு சேவ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஐகார்டு செட் பண்ண வேண்டியிருக்கு. ஐகார்டு அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது ப்ரீவியஸாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், அந்த வீடியோ மக்களுக்கு வந்து நான் பார்க்கணும். இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், ஐகார்டில் கொடுத்துருக்கேன் சொல்வேல, இந்த இடத்துல ஒரு ஐகார்டு வருதுல்ல, அதுக்கு தான் நமக்கு இந்த ஆட் கார்டுன்னு இருக்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கணும். இதில் நான் டோட்டலாக 2 வீடியோ கொடுத்துக்கிறேன். ரொம்ப அதிகமான அளவு வந்து ஐகார்டு ரொம்ப கொடுக்க வேண்டாம். நம்மளோட சேனலில் நம்ம தேவையான இடத்துல மட்டும் ஐகார்டு கொடுத்துக்கோங்க. தேவை இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ஐகார்டு மட்டும் செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ நம்மளோட வீடியோவில் 2 ஐகார்டு செட் பண்ணிவிட்டு சேவ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன். இந்த முறையில் யாரெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இதெல்லாம் மொபைலில் இருக்குதா அப்படின்னு தெரியாதவங்க இந்த டைமில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இனி வரக்கூடிய வீடியோ எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட வியூஸ் வந்து 100% க்ரோத் ஆகும். பார்த்தீங்கன்னா இதில் 4 எலமெண்ட், வீடியோ எலமெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா வீடியோ எலமெண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து செக் ஆப்ஷன் வந்து டிக்கில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி வரக்குள்ளையோ நம்மளோட வீடியோவில் ஏதாவது காப்பிரைட் கண்டென்ட் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி யூடியூப் சைட்லேருந்து அது வந்து அனலிட்டிக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நமக்கு என்னாச்சு, அந்த வீடியோ வந்து கண்டென்ட்ல எந்த நோ காப்பிரைட் இஷ்யூ எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண போகிறோம். நம்ம ப்ரைவேட்டில் பண்ண போகிறோமா, அன்லிஸ்ட்லையா, அல்ல ஷெட்யூலில் போட போகிறோமாங்கிற ஆப்ஷன் வந்து லாஸ்ட் வந்திருக்கோம். நம்ம எல்லா விதமான வேலை பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ளூ டிக் ஆயிடுச்சா. இந்த மாதிரி எல்லா விதமான ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணி தான் நம்மளோட அப்லோட் வந்து இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காமல் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இந்த முறையில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உமா ஃப்ரம் தென்காசியை ஃபாலோ பண்ணக்கூடிய, ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளோட உறவுகள் இனிமேல் உங்களோட வீடியோவை இந்த மெத்தடில், செகண்ட் மெத்தடில் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வியூஸ் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை ரெகுலராக பார்க்குறவங்க ரெகுலராக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.